இன்னைக்கு நான் கீமா தான் ஆக போறேன். ஐயோ, ஏய் என்னத்தை தேடுற? ₹1 விழுந்துருச்சா? இல்ல சார், திடீர்னு இந்த இடத்துல பள்ளம் வந்துருச்சுன்னு பாக்குறேன். அப்படியா? என்ன குத்தி காட்டுறியா நீ? நான் என்ன உன்ன மாதிரி குண்டாவா இருக்கேன்? இல்ல சார், யாரோ என்ன பின்னாடியில இருந்து தள்ளினாங்க. தள்ளி விட்டாங்களா? யார் தள்ளி விட்டாங்க சார்? அதான் தெரியல. இந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அது என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணுது. ஃப்ரெடி, இங்க எந்த விதமான சக்தியும் இல்ல. அது இறங்கும் போது பங்கஜோட கால் தடுக்குச்சு. என்ன? பங்கஜ் சாரி சொல்லு. ஃப்ரெடி சார், ஐ எம் சாரி சார். சாரி, நான் பயந்தே போயிட்டேன். நான் நினைச்சேன் அனாத ஆசிரமத்துல ஆத்மா இருக்குன்னு சொன்னாங்களே, அது உண்மைன்னு நினைச்சிட்டேன். முதல்ல ஆத்மா புராணத்தை நிறுத்து, இல்லைன்னா இந்த தடவை நான் தள்ளி விடுவேன். வாங்க சார், வாங்க வாங்க. நீங்க தானே மிஸ்டர் அனுஜ்? நீங்க தான் ராகேஷ் சார், அப்புறம் ஆலியா மேடம் தானே? நான் உங்ககிட்ட ஃபோன்ல பேசியிருக்கேன் சார். கரெக்ட், ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்க டிராவல் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு கஷ்டமாலாம் இல்லைல்ல? அட இல்ல ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு இந்தியாவுக்கு வந்திருக்கோம். இங்க நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. ஆமா மேடம், நாளுக்கு நாள் நம்ம நாடு முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கு. மம்மி, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா பேசக்கூடாது, சும்மா நிக்கணும். என்ன ரோஹன், நீ மட்டும் வாழ்த்தலம் பண்ணலனா டாடி உனக்கு சாக்லேட் தருவேன். ஓகே ஓகே. ஆலியா மேடம், இந்தாங்க எல்லா பேப்பர்ஸும் ரெடியா இருக்கு. ரியலி? எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, நான் என் லட்சியத்தை அடைய போறாம இருக்கு. ஆமா ஆலியா, இந்த அனாதாசிரமத்தை நீ திரும்ப நடத்தணும்னு நினைச்ச உன் கனவு சீக்கிரமா நிறைவேற போகுது. நீங்க நிஜமாவே ஒரு பெரிய காரியம் பண்ண போறீங்க மேடம். ஏன்னா இந்த காலத்து ஆளுங்க எல்லாரும் அவங்க ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு சுயநலமா இருக்காங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த டாக்குமெண்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடி நாங்க ஒரு தடவை இந்த இடத்தை பாத்துக்கலாமா? கண்டிப்பா மேடம், உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. வாங்க. Thank you so much. வாங்க, இந்த பக்கம் வாங்க. ராகேஷ், இந்த செவரோட கலர் பாருங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு. நாம ஏன் பிரைட் கலர்ஸ் அடிக்க கூடாது? இன்னும் கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணா நல்லா சார், இருக்கும். இந்த பக்கம் வாங்க. இது பசங்களோட ரூம் சார். இங்க பசங்களுக்கு கம்ப்யூட்டர் ரூம் வெச்சுப்போம், வைஃபை கனெக்ஷனோட. கிரேட் ஐடியா, நல்லா தான் இருக்கும். இது எத்தனை வருஷம் பழைய போட்டோ இது? அப்ப கீழே போய் விளையாட்டுமா? போ, ஆனா வாழ்த்தனம் பண்ணாத. சரிங்கப்பா. இங்க பாருங்களேன், எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப வருஷம் பழசு மேடம். இங்க வந்திருக்க கூடாது. நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது. நீங்க இந்த இடத்துக்கு வந்து பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க. என்ன நீங்க இங்க வந்து உளறீங்க? போய் வெளியே போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. இவர் யாரு? ஆக்சுவலாக சொல்லணும்னா இவர் தான் இங்கே கேர்டேக்கர். இந்த வீடு எவ்வளோ பழசோ அதே மாதிரி இவரோட யோசனைகளும் பழசு. அந்த பழைய குரல்கள் மறுபடியும் எழுந்து வந்தா யாரும் தப்ப மாட்டீங்க, யாரும் மாட்டீங்க. நீங்கள் பாருங்க, ஓவரா பண்ணுறீங்க. வெளியே போய் முதல்ல உங்கள் வேலையை பாருங்க. இந்த ஆளு எந்த குரலை பற்றி பேசுகிறான்? சார், இங்கே இருக்கிறவங்க மூட நம்பிக்கை இருக்கிறவங்க. இங்கே ஏதோ ஆத்மா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆத்மாவா? இங்க இருக்கிற ஜனங்க இன்னும் இதெல்லாம் நம்புறாங்களா என்ன? இல்ல, அப்படிலாம் இல்ல. ஆனா இன்னும் சில பேர் இருக்காங்க சார். அவங்கள நம்மளால திருத்த முடியாது சார். வாங்க, நம்ம கீழே போய் பார்க்கலாம். வாங்க சார், போலாம்.
யாரது அங்க யாரது? என்னாச்சு ஆலியா, என்னாச்சு? ராகேஷ், அந்த இடத்துல யாரோட நிழலே பார்த்தனா? எங்கேருந்து போனாங்க? நீங்களும் ஏதோ கற்பனை பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் மேடம். இங்கே பாருங்கள் மேடம், இங்கே யாருமே கிடையாது. அட நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் அந்த சுவர்ல பார்த்தேன், நிழல் அந்த பக்கம் போறது இருங்க இருங்க, பார்த்தேன். நானும் கூப்பிட்றேன். யாருங்க? யாரு அங்கே யாராவது இருக்கீங்களா? சாந்தா, இவங்க இங்கே வேலை பார்க்குறாங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ண இங்கே வேலைக்கு இருக்காங்க. அப்புறம் சாப்பாடு சூப்பராக செய்வாங்க. உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் சரி, நீங்கள் அவங்க கிட்ட சொல்லலாம். கீழே போகலாமா? போலாம் வா. வாங்க சார், வாங்க வாங்க. இது பசங்களோட ஆக்டிவிட்டி ஏரியா. இங்கே பசங்க ஜாலியாக விளையாடலாம். ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி மொத்த வீட்டையும் பார்த்தாச்சு. இப்போ மற்ற ஃபார்மாலிட்டிஸை முடிச்சிடலாமா? யா ஷியோர். வாங்க மேம். வாங்க வாங்க போலாம். இங்கயா? ஆ, ஓகே. நீங்கள் உங்களோட நிறைய மணியை இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் நீங்கள் ஒரு தடவை மற்ற ஆப்ஷன்ஸையும் பார்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஏன்னா பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் அனுஜ். உங்கள் கன்சர்ன் எனக்கும் நல்லா புரியுது. ஏன்னா நானே ஒரு பிஸ்னஸ் மேன். வாழ்க்கையில் சில முடிவுகளை மனசு கேட்டு எடுக்கணும். இந்த முடிவை மனசு கேட்டு எடுக்கிறோம். ஆமா, ஆக்சுவலி அனாத ஆசிரமம் ஓப்பன் பண்ணுங்கிறது என்னுடைய கனவு. அப்புறம் நானும் இதே ஊர் தான். அப்புறம் இந்த ஊருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட். நாங்கள் யூஎஸில் நிறைய சம்பாதிச்சோம், பிஸ்னஸை செட்டப் பண்ணியாச்சு. ஆனால் இது எல்லாமே எங்களுக்கு கிடைச்ச எஜுகேஷன் கலாச்சாரத்தால் கிடைச்சது. அது இந்த நாடு தான் எங்களுக்கு கொடுத்தது. உங்களோட எண்ணங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்குது சார். தேங்க்யூ. இந்தாங்க, இப்போ இந்த இடம் எங்களுக்கு சொந்தம். கண்டிப்பாக. எனக்கு ஒரு வாரம் மட்டும் டைம் எக்ஸ்ட்ரா கொடுங்க. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே. இல்லைனாலும் அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் உங்களை விட்டுட மாட்டோம். அட, நான் உங்களுக்கு எப்பவும் சேவை செய்ய காத்துட்ருக்கேன் சார். உங்கள் ரூமை இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் கிளம்புறேன். போலாமா? ராகேஷ், ரோஹன் எங்க போனான்னு தெரியல. நான் போய் அவனை கூப்பிட்டு வரேன், சரிங்களா? ஓகே. ரோஹன், 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 இந்த பையன் எங்க போனா? கண்ணா, ரோஹன். ஜவுலி, நீ ரொம்ப சீட்டிங் பண்ற. வா, இன்னொரு மேட்ச் வச்சுக்கலாம். இனிமே நீ சீட்டிங் பண்ணக்கூடாது, சரியா? ரோஹன், நீ யார் கூட விளையாடிட்டு இருக்க? மம்மி, இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. 4 ஃப்ரெண்ட்ஸா? யாரு யாரு ஃப்ரெண்ட்ஸ்? அட, எங்க போனாங்க அவங்க? மம்மி, இப்போ அவங்க இங்கே தான் இருந்தாங்க. எங்களாம் எங்கே இருக்கீங்க? நிதி, போனி, ஜாய், ஜோலி, நீங்கள் எங்கே போயிட்டீங்க? எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டீங்களா? எங்கே போனீங்க? ரோஹன், இங்க யாரும் இல்ல, உள்ள வா. இல்லை மம்மி, அவங்க இங்கே தான் இருந்தாங்க. மாஸ்கோட ஃபார்மல் சூட்டும் போட்டிருந்தாங்க. என்ன, மாஸ்கோட ஃபார்மல் சூட்டா? ஆமாம் மம்மி. மறுபடியும் விளையாடுறியா நீ? இல்லை மம்மி, நான் சொல்கிறது உண்மை. எனிவேஸ், நீ உள்ள வா. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது இப்படி வெளியே வராதுன்னு? ம், ரொம்ப இருட்டாயிடுச்சு, உள்ள வா. ஹலோ சார், இந்தியாவில் கிளைமேட் எப்படி இருக்கு? என்ன சொல்ல சுசி, இந்தியாவோட மண் வாசனையே வித்தியாசமானது. எவ்வளோ நாளைக்கு அங்கே இருக்க போறீங்க நீங்க? 2 வாரமாவது ஆகும். சரி சுசி, வாட்ஸனோட கான்ட்ராக்ட் பேப்பர்ஸை நான் இமெயில் பண்ணிட்டேன் உனக்கு. ப்ளீஸ் ஒரு தடவை செக் பண்ணிவிடு. ஷியோர் சார். இந்த ராத்திரில யார் வந்திருப்பாங்க? ம், நான் போய் பார்க்குறேன். ஓகே சுசி, பாய் பாய். ஹாய், ப்ளீஸ் கம், உள்ளே வாங்க. நான் காயத்ரி, உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு. நினச்சேன் நீங்கள் இப்போ தான் ஷிஃப்ட் ஆகிருப்பீங்க, சமையல் ரொம்ப ரெடியாக இருக்காது. அதான் நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வந்தேன். ஓ, ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. ஆனால் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? ஆனால் இதில் என்ன சிரமம் இருக்கு? பக்கத்து வீட்டுக்காரங்க தானே பக்கத்து வீட்டுக்காரங்க உதவியாக இருப்பாங்க. யா, இவர் என்னோட ஹஸ்பண்ட் ராகேஷ். ஹலோ. உப்ஸ், சாரி, நான் உங்கள் பேரையே கேட்குறதுக்கு மறந்துட்டேன். ஆலியா. அது சரி, நீங்கள் இங்கே வந்ததுக்கு ஏதாவது ஸ்பெஷல் காரணம்? ம், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அனாதாசிரமம் ரொம்ப நாளாக முடிய இருக்கு. இதை நாங்கள் திரும்பவும் ஆரம்பிக்க போகிறோம். அடேங்கப்பா, உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப நல்ல காரியம் பண்ணுறீங்க. அப்புறம் எனக்கு சில டிவி சீரியல்காரங்கள தெரியும். அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அவங்கள வரவழைச்சு ஃபண்ட் ரைசிங் ஃபங்க்ஷன் பண்ணலாம். நோ தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி ஃபண்ட் ரைசிங்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு. நீங்களும் வாங்களே, நாளைக்கு காலையில் 11 மணிக்கு. கண்டிப்பாக
இப்போ வீட்டில் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? என் செல்லம், மம்மி இந்த ஆண்டி யாரு? எவ்வளோ அழகான குழந்தை. கண்ணா, இவங்க காயத்ரி ஆண்டி. வணக்கம் சொல்லு. வணக்கம். ஹாய். உங்களுக்கு தெரியுமா, இவன் அந்த அளவுக்கு பழகிட்டான். இப்போதான் நாங்கள் வந்தோம். இவனுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு சொல்கிறான். 4 ஃப்ரெண்ட்ஸுங்களா? ஆனால் இந்த ஏரியாவில் குழந்தைங்களே இல்லையே. மம்மி ஆண்டி போய் சொல்றாங்க. நிதி, ஜாய், ஜாலி, போனி இவங்கெல்லாம் இங்கே தான் பக்கத்தில் இருக்காங்க. ரோஹன், அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த காலத்து பசங்களுக்கு கற்பனைகளுக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போயிடுச்சு. சரி, நான் கிளம்புறேன். அது என்னோட ஹஸ்பண்ட் தேடிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன். திரும்ப பார்ப்போம். அப்போ காலையில். ஆல் ரைட், பாய் செல்லோ. குட் நைட், டேக் கேர். மம்மி மாஸ்க் பார்ட்டி பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் ஒரு கண்டிஷன். நீங்கள் அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணணும். அம்மா கிட்ட கேட்காம நீங்கள் யார் கூடயும் விளையாடக்கூடாது. ஓகே? ஓகே. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். யாருங்க? அங்க யாரு? ராகேஷ், ராகேஷ் எழுந்துருங்க. ராகேஷ் எழுந்துருங்க. வெளியில யாரோ திருட வந்திருக்கான். ராகேஷ் எழுந்துருங்க. ஆலியா, இங்க திருடுறதுக்கு என்னதான் இருக்கு? யாரும் இல்ல, என்ன தூங்க விடு, சும்மா இரு. உங்களுக்கு பேரு கும்பகர்ணன் வச்சிருக்கணும். நானே போய் பார்க்குறேன். யாரது? ராகேஷ் சீக்கிரம் எழுந்துருங்க. ராகேஷ் வெளியில யாரும் இருக்காங்க. ராகேஷ் சீக்கிரம் எழுந்துருங்க. ஆலியா, இந்த நேரத்துல விளையாடாத, சும்மா வந்து படுப்பா ப்ளீஸ். அங்க யாரு? வெளியில யார் இருக்கிறது? யாரது? வெளியில யார் இருக்கிறது? ரோஹன், நீ அது? ரோஹன், இந்த விளையாட்டுல எனக்கு சுத்தமா பிடிக்காது. ராத்திரி 2 மணி ஆகுது. உனக்கு இப்ப விளையாட்டு முக்கியமா? ரோஹன், அந்த 2வது குழந்தை யாரு? ரோஹன், ரோஹன். ரோஹன், ரோஹன். இந்த பொம்மைங்கெல்லாம் ஏன் இங்க சிதறி கிடக்கு? முதல்ல இதெல்லாம் நல்லா தானே இருந்தது. மம்மி, ரோஹன்,
என்ன விளையாட்டு இதெல்லாம்? ஆ, எதுக்கு இது மாதிரிலாம் விளையாடுற? மம்மி நான் ஒன்றும் விளையாடல, நான் தூங்கிட்டு இருந்தேன். அது சரி, இப்போ பொய் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டியா? அம்மா, உன்னோட ஃப்ரெண்டு எங்க? யாரு ஃப்ரெண்டு? ம், ஒரு நிமிஷம். இப்போ யாருன்னு தெரிஞ்சிடும். அம்மா நான் சொல்றது உண்மை. நான் என் ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். நீங்க கூப்பிடுறது கேட்டுச்சு, அதான் முழிச்சுக்கிட்டேன். அப்படியா? அப்ப ரோஹன் இல்லைன்னா வேற அந்த குழந்தைங்க யாரு விளையாடிட்டு இருந்தாங்க? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்க சார்பா ஒரு சின்ன டொனேஷன். தேங்க்யூ, தேங்க்யூ so Hello. மச். ஹாய். சார் இவர் மிஸ்டர் விக்ரம், இந்த சிட்டியில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஓ வா. ஓகே. இவங்க என் வீட்டோட என் வாழ்க்கையோட ஹோம் மினிஸ்டர், என்னோட ஒய்ஃப் மாதுரி. வணக்கம். சொல்லப்போனா நாங்களும் ஒரு ட்ரஸ்ட் நடத்துறோம். ஹாஸ்பிட்டலுக்கு சோலோக்கு நிறைய உதவி பண்றோம். உங்க நேர்மையான சேவையை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அதான் உடனே உங்களை சந்திச்சு என் அன்பளிப்பை கொடுக்கலான்னு தேங்க்யூ வந்திருக்கேன். ஸோ மச். ஆக்சுவலி உங்களை மாதிரி நல்லவங்க கொடுக்குற டொனேஷன்னால நிறைய அனாதை குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தேங்க்யூ. யா ஈவன் நாங்களும் உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறோம். ஷியோர். நீங்க உங்க என்ஆர்ஐ ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்க ட்ரஸ்ட்டை பத்தி கண்டிப்பா சொல்லணும். அப்போ இன்னும் நல்ல உதவிகள் கிடைக்கும். கண்டிப்பாக சொல்லுவோம். அண்ட் ஈவன் என் பையனை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இருங்க. ஓ ஆஃப்கோர்ஸ். அரியா, ரோஹன் எங்கே இருக்கான்? தெரியல, இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். அனுஜ், நீங்க போய் அவனை மேம் கூப்பிடுவாங்களேன். நீங்களே பாருங்க, எல்லா பசங்களும் ஃபேஸில் மாஸ்க் போட்டிருக்காங்க. நான் எப்படி அவனை தேடி கண்டுபிடிக்கிறது? அட ஆமா, அவன் ப்ளூ கலர்ல பிளேசர் அப்புறம் பிளாக் கலர் ட்ரவுசர் போட்டிருப்பான். சரிங்க மேடம், நான் பார்த்துட்டு வரேன். ப்ளீஸ் நீங்கள் போய் கூல்ட்ரிங்க்ஸ் குடிங்க. யா யா. கண்டிப்பா. வா நம்ம போய் அவங்கள பார்த்துட்டு வரலாம். வா. என்னோட புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் இன்னும் வரல? நான் அவங்க கூட தான் விளையாடணும். இங்கே பாருப்பா, நீ ரோஹனை பார்த்தியா? ப்ளூ பிளேசர் பிளாக் பேண்ட் போட்டிருக்கான். இல்ல. சரிப்பா கண்ணா, நீங்கள் விளையாடுங்க. காயத்ரி மேடம், நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எங்க வராம போயிடுங்களோன்னு நினைச்சேன். எப்படி வராம இருப்ப? என் ஹஸ்பண்ட் நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டாமா? ஓகே, இவர் தான் சஞ்சய். அப்புறம் சஞ்சய், இவங்க தான் என்னோட ஃப்ரெண்டு ஆலயா. இவர் அவங்களோட ஹஸ்பண்ட் ராகேஷ். Glad to meet you sir. உங்களை பார்த்ததில் எனக்கு சந்தோஷம். நீங்கள் ப்ளீஸ் போய் வாங்க. சாப்பிடுங்க. அனுஜ், மேடம் அனுஜ், ரோஹன் எங்க? சாரி, என்னால் அவனை தேட முடியல. நான் இப்போ பார்த்துட்டு வரேன். பரவாயில்ல, இருக்கட்டும், நான் போய் பார்க்குறேன். ராகேஷ், நான் இதை வந்துடுறேன். ம் சரி. ரோஹன், அட நீங்களே எங்க போயிட்டீங்க? இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தீங்க. ரோஹன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தேடுற பையன் ப்ளூ ஜாக்கெட் பிளாக் பேண்ட் தானே போட்டிருந்தான்? நீங்க அவனை பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ள போனா மேம். உள்ளையா? ஏன்? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். ராகேஷ், நான் உள்ள போய் ரோஹனை கூப்பிட்டு வந்துடுறேன். ரோஹன், 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 எங்க போயிட்டான் அந்த பையன்? ரோஹன், ரோஹன், உங்க மேல அம்மா கோவமா இருக்கேன். ரோஹன், ரோஹன், ரோஹன்,
இங்கேயும் காணோம். ரோஹன், இந்த கதவு எப்படி திறந்தது? ரோஹனோட ஷூ. ரோஹனை பற்றி தெரிஞ்சுதா? இல்லை சார், எல்லா இடத்துலையும் தேடிட்டோன்னா ரோஹனை காணோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இவ்வளோ ஜனங்கள் இருக்கும் போதும் எங்கே காணாமல் போனா? எனக்கு பயமா இருக்கு. ரோஹனுக்கு எதுவும் ஆயிருக்காது இல்லை சார்? இந்த ரத்தத்தையும் அவனோட இந்த ஷூவையும் பார்க்கும்போது எனக்கு என்னென்னவோ யோசனைலாம் வருது. ஆனால் கண்டிப்பாக இங்கே என்னவோ நடந்திருக்கு. ரூமுக்கு நடுவில் ஷூ இருக்குது, பக்கத்தில் ரத்தம் இருக்குது. சார், ஷூவை ரூமுக்கு நடுவில் கரெக்டாக வச்சுருக்காங்க சார். ஏதோ குற்றவாளி எச்சரிக்கை விடுக்கிற மாதிரியே தோணுது. அப்படி என்னதான் எச்சரிக்கை செய்கிறான்? இந்த ஷூவை நான் நல்லாவே செக் பண்ணியாச்சு. இந்த ஷூக்குள்ள எந்த லெட்டர்ஸும் இல்லை. ஐசி. ஓகே, இந்த வீட்டை கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்க. இதுக்குள்ள இங்க இருக்கிறவங்க கிட்ட பேசுறேன். ரோஹன், ராகேஷ், ரோஹனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சத்தியமா நான் செத்து போயிடுவேன். ஆலியா, இந்த மாதிரிலாம் பேசாத ப்ளீஸ். நம்ம பையனுக்கு ஒன்றும் ஆகாது, எதுவும் ஆகாது. பெரியவரே, நீங்க வெளியே கேட்டு கிட்ட தானே நின்னீங்க. ரோஹன் வெளியே போறத நீங்க பார்க்கலையா? இல்ல, ரோஹன் பையன் வெளியில போகவே இல்லை. வெளியே போய் உள்ள வரதுக்கு இந்த ஒரு கேட்டு தான் இருக்கா? ஆமா. அப்போ பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? ரோஹனை யாராவது வெளியே கூட்டிட்டு போயிருந்தா அவனை நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. நான் உண்மையத்தான் சொல்றேன். உண்மையிலேயே நான் ரோஹனை பார்க்கல. நடுவுல எங்கேயாவது வெளியே போயிருந்தியா? அதாவது அங்கிள், நீங்க டீ குடிக்க ஏதாவது வெளியே போனீங்களா? நான் டீ குடிக்கிறதே கிடையாது. நான் ஒரே இடத்துல தான் இருந்தேன். சரி, பரவாயில்ல. சரி, உங்களில் யாராவது ரோஹன் வீட்டுக்குள்ளே வரதை பார்த்தீங்களா? ஆமாம் சார், அவன் வீட்டுக்குள்ளே போகிறத நானே பார்த்தனே. அப்படியா? அவன் பின்னாடி யாராவது போகிறத நீங்கள் பார்த்தீங்களா? சார், அவன் தனியாக தான் வந்தான். அவன் கூட யாரும் இல்லை சார். ஆனால் நான் பார்த்தேன் சார். யாரை? வேலை செய்கிற சாந்தாவை. அவங்க வீட்டு கதவு கிட்ட தான் நின்றுட்டு இருந்தாங்க. சாந்தாவையா? எங்க அவங்க? கூப்பிடுங்க. சாந்தா, நானும் அவளை ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன். ஆனால் அவளை நானும் பார்க்கல. ஃப்ரெடி, இதை பாரு, இங்கேயும் ரத்தம் இருக்கு. ஓ, அப்பனா கொலகாரன் கண்டிப்பாக அலமாரையை திறந்துருக்கணும். இல்லைன்னா ரத்தக்கரை பட்டிருக்காதே இந்த ஹேண்டில் இருக்கே. ஃப்ரெடி, இதுக்குள்ளே ஏதாவது வச்சிருக்கலாம் கண்டிப்பாக. கொலகாரம் வேலையாக இருக்கும். சரி, சாந்தாவை நீங்கள் வேலைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி நல்லா விசாரிச்சு தானே வச்சுருப்பீங்க. அனோஜ், நீ இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்திருந்தல்ல? சார், அதுக்கு அவசியம் ஏற்படலை. ஆக்சுவலாக அவங்க கடந்த சில வருஷங்களாக பக்கத்து வீடுகளில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை சார். வாவ், எதையும் விசாரிக்காம நீங்கள் வேலைக்கு வச்சுட்டீங்க. ஒருத்தரை வேலைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம்ல. அவங்க ஃபோட்டோ, அவங்கள பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. சாரி சார், தப்பு நடந்துடுச்சு. அடைச்ச, இங்கே மெத்த எல்லாம் இருக்கு, அப்புறம் கார்பெட். ஃப்ரெடி, இதில் கார்பெட் மட்டும் இல்லை, இதை கவனி. சார், ஒரு விஷயம்தான் புரியவே இல்லை. அந்த வேலைக்காரி ரோஹனை கடத்தணும்னு நினச்சிருந்தா அவள் எதுக்காக ரோஹனோட ஷூ அவுத்து போடணும்? ஏன்னா நடக்கும்போது செருப்பு சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு. நோ நோ நோ, அப்படி இருந்திருந்தா அவளோட செருப்பையை கழட்டிட்டு போயிருப்பாள்ல. இங்கே வேற என்னமோ நடந்திருக்கு. ரூமுக்கு நடுவில் ஷூ இருக்கு, அதுக்கு பக்கத்துலேயே ரத்தமும் இருக்கு. சார், அப்புறம் இன்னொரு விஷயம், அப்படி 2 பேர்ல யாருக்காவது அடிபட்டு இருந்துச்சுன்னா படிக்கட்டில் ரத்தம் ஏதாவது சிந்திருக்கணும் இல்லையா? சரியா சொன்னேன். பாரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து குழந்தைய தூக்கிட்டு குதிக்க முடியாது. சார், கொஞ்சம் மேலே வாங்கலேன், ரூமில் ஏதோ இருக்கு. என்னாச்சு சார்? ரோஹனை பற்றி தெரிஞ்சுதா? எல்லாம் தெரிஞ்சிடும், போய் பார்க்கலாம் வாங்க. வாங்க சார். என்ன இருக்கு நீங்களே பாருங்க சார். ஏதோ ரகசிய வழி மாதிரி இருக்கே. ஆமாம் சார். இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் சார், இது கீழே போகிற பேஸ்மெண்ட்டுக்கான வழி. பேஸ்மெண்ட்டுக்கான வழியா? மயூர், இவங்க எல்லாரும் இங்கேயே இருக்கட்டும். நாங்கள் கீழே போய் செக் பண்ணிட்டு வந்துடுறோம்.
ஏய், சார் Freddy. காப்பாத்துங்க Freddy. காப்பாத்துங்க பார்த்து பார்த்து சார். இன்னைக்கு நான் கீமா தான் ஆக போறேன். ஐயோ. ஏய், என்னத்தை தேடுற? ₹1 விழுந்துருச்சா? ஆ? இல்லை சார் திடீர்னு இந்த இடத்துல பள்ளம் வந்துருச்சுன்னு பார்க்குறேன். அப்படியா? என்ன குத்தி காட்டுறியா நீ? ஆ? நான் என்ன உன்ன மாதிரி குண்டாவா இருக்கேன்? இல்லை சார். யாரோ என்ன பின்னாடில இருந்து தள்ளினாங்க. தள்ளி விட்டாங்களா? யார் தள்ளி விட்டாங்க சார்? அதான் தெரியல. இந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அது என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணுது. ஃப்ரெடி, இங்க எந்த விதமான சக்தியும் இல்ல. அது இறங்கும் போது பங்கஜோட கால் தடுக்குச்சு. என்ன? பங்கஜ், சாரி சொல்லு. ஃப்ரெடி சார், ஐ எம் சாரி சார். சாரி, நான் பயந்தே போயிட்டேன். நான் நினைச்சேன் அனாத ஆசிரமத்துல ஆத்மா இருக்குன்னு சொன்னாங்களே, அது உண்மைன்னு நினைச்சிட்டேன். முதல்ல ஆத்மா புராணத்தை நிறுத்து, இல்லைன்னா இந்த தடவை நான் தள்ளி விடுவேன். இந்த ரூமை க்ளீன் பண்ணவே மாட்டாங்க போல சார். சார் இங்க பாருங்க. லேடி டெட் பாடி. பங்கஜ், நீ போய் ஆலியாவும் ராகேஷையும் கூட்டிட்டு வா. சார் இவங்க உடம்புல கத்தி குத்தி எதுவும் கிடையாது, ஷூட் பண்ண மாதிரியும் தெரியல. அப்புறம் இவ எப்படி செத்தா? கழுத்து வித்தியாசமா திரும்பி இருக்கு. என்னன்னு செக் பண்ணு. காயங்கள் எதுவும் இல்லை. இவ இது வழியா தான் உள்ள வந்திருக்கணும். இறங்கி வரும்போது கீழே விழுந்து கழுத்து உடைஞ்சிருக்கணும். சார் கொஞ்சம் இங்க வாங்க. உங்களுக்கு இவங்கள தெரியுமா? ஆமா, இவ தான் சாந்தா. இவ எங்க வீட்டு வேலைக்காரி ராகேஷ். சார், நாம சாந்தா தான் குற்றவாளின்னு நினைச்சோம். ஆனா இவளையே இங்க கொண்டு போட்டிருக்காங்களே. அப்படின்னா இந்த கேஸ்ல ரோஹன் காணாம போனதுக்கு சாந்தா காரணமா இருக்காது. சார் ஒருவேளை இப்படி இருக்குமோ? ரோஹனை வேற யாராவது கடத்த முயற்சி பண்ணியிருந்தா, அப்புறம் ரோஹனை காப்பாற்றுற முயற்சியில் சாந்தா தன்னோட உயிரை இழந்துட்டாலோ? அப்படியும் இருக்கலாம். ஒரு நிமிஷம் ஃப்ரெடி, கொஞ்சம் தள்ளு. இங்கேயும் ஷூ இருக்கு. 1 2 3 4 ஜோடி. 4 ஜோடி ஷூஸ் இருக்கு. சார் இது சின்ன குழந்தைங்க ஷூ. எதுலேயும் மண்ணு படலை. அப்படின்னா யாரும் இந்த இடத்துல பத்திரமா ஷூஸை கொண்டு வந்து வச்சிருக்கணும். இந்த குற்றவாளி என்னதான் சொல்ல நினைக்கிறான்? ஷூஸை ரொம்ப கிளீனாக வச்சிருக்கான். இந்த ஷூஸ் எல்லாம் ரோகந்தா? இல்லை சார், இது ரோஹனோட ஷூ இல்லை. அப்போ இது யாருது? பார்ட்டியில் வேற யாராவது தொலைஞ்சு போயிருக்காங்களா? இல்லை சார், வேற யாருமே தொலைஞ்சு போகல. ஒரு நிமிஷம் சார், ரோஹன் என்கிட்ட சொல்லியிருந்தான் அவனுக்கு இங்கே 4 ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காங்கன்னு. நான் அவன் சொன்னதை நம்பவே இல்லை. ஒருவேளை இந்த ஷூஸ் எல்லாம் அந்த 4 நண்பர்களோட தான் இருந்தா? 4 புது ஃப்ரெண்ட்ஸா? யார் அவங்க? சார் தெரியாது. ஆக்சுவலி நான் அவங்கள பார்த்ததில்ல. ஆனால் சார் எனக்கு அவங்களோட பேர் தெரியும். போனி, நிதி, ஜாலி, அப்புறம் ஜெய். ரோஹன் இந்த பேரை தான் சொன்னான். ரோஹன் இதுவும் சொல்லியிருக்கான், அவங்க மாஸ்க்கும் பிளாக் அண்ட் ஒயிட் ஷூட் போட்டிருந்தாங்கன்னு எங்கே இருக்காங்க அது தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க இந்த இடத்துல எந்த பசங்களும் இல்லை. நாங்கள் அட, இந்த ஏரியாவில் குழந்தைங்களே இல்லைன்னா இவங்க எங்கேருந்து வந்தாங்க? தெரியாது சார். எனக்கும் இந்த விஷயம் ரொம்பவே புதிராக இருக்கு சார். சரி, பரவாயில்ல. இந்த புதிருக்கும் விடை கிடைச்சிரும். சுத்தி முத்தி தேடி பாருங்க, போங்க. சார், இங்க பாருங்க. இந்த இடத்துக்கு வந்து போக இன்னொரு வழியும் இருக்கு. இது வீட்டோட பேக் சைடுன்னு நினைக்கிறேன். பையனை குற்றவாளி இங்கிருந்து தான் கடத்திருக்கணும்.
ஸ்ரேயா, சச்சின், நீங்கள் இங்கே செக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே பக்கத்து வீட்டுக்கு போய் நான் போய் என்கொயரி பண்ணிட்டு வரேன். நீ போய் அந்த வீட்டில் என்கொயரி பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ மேம், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அட, நான் தான் ஒரு தடவை சொல்லிட்டேன்ல, சந்தா டொனேஷன்லாம் எதுவும் கிடைக்காது. நீங்கள் முன்னாடி போய் யார்கிட்டயாவது கேளுங்க. சார் நம்மளை ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க சார். மேடம், நாங்கள்லாம் சிஐடிஸ், டொனேஷன் கேட்குற மூஞ்சா இது? ஓ, ஸோ சாரி ஆஃபீஸர்ஸ். அது என்னன்னா, ஒரு வாரமாக எங்ககிட்ட சந்தா கேட்டு சில பேர் நச்சரிச்சிட்டு இருக்காங்க. அதான் நான் நினச்சேன், சரி விடுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் முதல்ல இந்த ஃபோட்டோவை பாருங்களேன். இந்த பையனை ரீசெண்டாக எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்லைப்பா, நான் காலையிலேருந்து இங்கே தான் உட்காந்துருக்கேன். நான் இவனை பார்க்கல. சார், பக்கத்து வீட்டில் கேட்டாச்சு, ஆனால் ரோஹனை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியலையே. அப்புறம் ஜாய், ஜாலி, போனி, நிதியை பற்றியும் தெரியல. ஒரு நிமிஷம். ஆமாம், நீங்கள் என்ன பேர் சொன்னீங்க? ரோஹன். இல்லை, அதுக்கப்புறம் அந்த 4 பசங்க பேர்? ஜாய், ஜாலி, போனி, அப்புறம் நிதி. உங்களுக்கு இந்த 4 பசங்களை பற்றி என்ன தெரியும்? உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியுமா? ஆமாம், இந்த 4 பசங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிட்டாங்க. பக்கத்தில் இருந்த அனாதாசிரமத்துலேருந்து. 10 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமாம். அப்புறம் இதனால தான் அந்த அனாதாசிரம பேரே கெட்டு போச்சு. அப்புறம் பூட்டிட்டாங்க. சரி, போலீஸ் இவங்கள தேடலையா? இல்லை, ஆனால் என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா, இந்த ஆசிரமத்தோட மெட்ரன் இருந்தாங்கல்ல, நிர்மலா மேடம், பசங்க காணாமல் போனதுக்கு காரணம் இவங்க தான்றாங்க. இல்லைன்னா சும்மாவே எப்படி பசங்க காணாமல் போவாங்க? ரூமோட நட்ட நடுவில் அந்த பையனோட ஷூவை வச்சுட்டு நம்மளை திசை திருப்புறாங்க. இந்த 10 வருஷ கேஸில் நம்மளை போட்டு இழுக்கிறாங்க. சார், ரோஹன் வீட்டில் விளையாட வந்தவங்க எல்லாரும் ரொம்ப சின்ன பசங்க சார். ஒருவேளை குற்றவாளி தான் அந்த குழந்தைங்களை அனுப்பி வச்சானா? அதுவும் இருக்கலாம். சரி, நிர்மலா பற்றி ஏதாவது தெரியுமா? அவளும் அந்த பசங்களோட காணாமல் போயிட்டா. கண்டிப்பாக அந்த குழந்தைங்களை கடத்திட்டு போனது அவ்வளோதான் இருக்கும். அப்படின்னா சார், நிர்மலா திரும்பவும் வந்துட்டாங்களா? கடைசியில் இதெல்லாத்தையும் பண்ணுறது யாரு? எவனோ ஒருத்தன் இருக்கான் ஃப்ரெடி. அவனுக்கும் இந்த 10 வருஷ கேஸுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. மை காட். சச்சின். என்ன சச்சின், எங்க எலும்புக்கூடு? சரி, எலும்புக்கூடு கிடைக்கலான்னா மண்டை ஓடு கிடைச்சிருக்கு. இந்த ட்ரங்க்குள்ளே இருக்கு சார். மை காட் சார், தெரியல இதை எவ்வளோ நாளாக இங்கே புதைச்சி வச்சுருந்தாங்கன்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம். அப்போ தானே அனாத ஆசிரமத்திலேருந்து பசங்களை காணோம். ஒரு வேலை பண்ணு, இதை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி வைங்க. இவன் யாருன்னு உடனடியாக கண்டுபிடிச்சே ஆகணும். சலங்கி சார், இந்த மண்டவோடுகிட்ட பேசுனீங்களா இல்லையா? நான் என்னத்த பேசுறது? பேசுறதுக்கு அந்த மண்டை வீட்டுக்கு முகம் இருக்கணும் இல்லையா? தாரிகா ட்ரை பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல இதுக்கு மூஞ்சி கிடைச்ச உடனே நல்லா ஜாலியா பேசலாம். தாரிகா, எவ்வளோ நேரம் ஆகும்? சார், கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் கழிச்சுதான் இருக்கு. சரி சலங்கே, அங்க ரத்தக்கரை இருந்தது, அது ரோஹனோட ரத்தமா? இல்ல பாஸ், அந்த ரத்தம் ரோஹனோடது இல்ல. தேங்க் காட், ரோஹன் சேஃபா இருக்கான். அப்ப அந்த ரத்தக்கரை யாரோடது? அதான் இன்னும் தெரியல தயா. கிரிமினல் டேட்டால செக் பண்ணேன், மேட்சே ஆகல. ஒருவேளை இந்த ரத்தம் அந்த குற்றவாளி தான் இருக்கணும். அவன் தானே ரோஹனை கடத்தியிருக்கான். இல்லைன்னா வேணும்னே அவன் தன்னுடைய ரத்தத்தை சிந்த வச்சிருப்பான். அந்த இடத்துல தானே ரோஹனோட ஷூ தெளிவா இருந்தது. ஒரே ஒரு நோக்கத்தோட தான் அவன் இதெல்லாம் பண்ணியிருக்கான். இந்த கேஸுக்குள்ள நம்மளை ஈர்க்க பார்த்துருக்கான். சார், அந்த 10 வருஷ பழைய கேஸில் அதிர்ச்சிகரமான விஷயங்கள் நிறைய இருக்குது சார். அதையும் பார்த்துருவோம். ஓ சார், இதில் என்ன எழுதியிருக்குன்னா, பசங்க காணாமல் போன 3 மாதத்துக்கு அப்புறம் போலீஸ்க்கு அவங்க ஷூ கிடச்சிதான்.
அதுவும் அந்த அனாத ஆசிரமம் பக்கத்தில் இருக்கிற குப்பை தொட்டியில் கிடச்சிருக்கு சார். ஐ சி. இன்னும் போலீஸ்க்கு பசங்களோட ஷூஸ்குள்ள மண்ணு கிடச்சிது. அதாவது அப்போ கடற்கரை ஓரத்தில் தான் பீச்சில் தான் பசங்களை கடத்திருக்கணும் சார். அவங்களும் என்கொயரி பண்ணியிருக்காங்க, ஆனால் எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல. அப்போ பசங்களும் கிடைக்கல, நிர்மலாவும் கிடைக்கல சார். மேட்ரன் நிர்மலா யாருக்கும் கிடைக்க மாட்டா சார். ஏன்? என்ன சார், இப்போ ஒரு முகம் உருவாயிட்டிருக்கே, இது மேட்ரன் நிர்மலாவோடது தான். சார், நிர்மலாவை இத்தனை வருஷமா தன்னுடைய அனாத ஆசிரமம் பேஸ்மெண்ட்லேயே ஒரு ட்ரங்க்ல வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் அவள் யார் கையிலையும் எப்படி கிடைப்பா? நிர்மலா தான் குழந்தைய கடத்தியிருப்பான்னு நாம நினைச்சோம். ஆனா இங்க கதை வேற மாதிரி இருக்கே. நிர்மலாவே கொலைகாரங்கையில மாட்டியிருக்கா. அப்போ அந்த நிர்மலா அந்த குழந்தைங்களை காப்பாற்றுற முயற்சி எடுத்திருக்கணும். ஆனால் கொலைகாரன் அவங்கள அங்கேயே கொண்டுட்டு அங்கேயே புதைச்சிட்டான். அப்புறம் குழந்தைங்களை கூட்டிட்டு ஓடி போயிருக்கணும். அதோட இந்த பழியை தூக்கி நிர்மலா மேல போட்டாங்க. சரி, நிர்மலாவை பத்தி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குதான்னு பாருங்க. சார், இதில் எழுதியிருக்கு, நிர்மலா தேவி அவங்க பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சோஷியல் ஒர்க்ஸ்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கலையா? இல்லை, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் அவங்க கணவர் இறந்துட்டார். ஓ சரி, அவங்களுடைய குடும்பம்? சார், அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ பேரு இதுண்ணா. என்னாச்சு? என்ன பேரு? சார், ஆலியா. என்ன? இல்ல, இப்படியெல்லாம் இருக்காது. யார் குழந்தைங்களை கடத்திட்டு இந்த வேலையெல்லாம் செய்றானோ அவன் ஆலியாவை பழி வாங்குறான். ஆலியாவோட மகன் ரோஹனை கிட்னாப் பண்ணி. ஆனால் ஆலியாவை தேவையில்லாமல் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த நிர்மலா நிரபராதி சார். இந்த நேரத்தில் நிர்மலா ஒரு குற்றவாளி தானே. 10 வருஷத்துக்கு முன்னாடி எந்த குழந்தைங்க காணாம போனாங்களோ அவங்க இவங்களுக்கு ரிலேஷனாக தான் இருக்கணும். அதான் அவங்க ஆலியாவை பழி வாங்குறாங்க, இந்த ரோஹனை கிட்னாப் பண்ணிட்டு. ஹலோ ராகேஷ். என்ன? எந்த இடத்துல? சரி, ஓகே சார். ராகேஷ் கால் பண்ணா. அவன் ஒய்ஃப் ஆலியாவை காணுமா சார். அவங்க கடைசி லொக்கேஷனும் கண்டுபிடிச்சாச்சு. சார், ஆலியாவோட மொபைல் லொக்கேஷன் இங்கே தான் எங்கேயோ காட்டுது சார். சார், அங்கே பாருங்க ராகேஷ். ராகேஷ், நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்க. நான் ஆலியா இங்கேருந்து போகிறத நான் பார்த்தேன் சார். நான் இங்கே வர்றதுக்குள்ளே அவள் எங்கேயோ மறைஞ்சிட்டா சார். நீ அவளை தடுக்கலையா? சார், நான் அவளை கூட்டுக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் அவளுக்கு என் குரல் கேட்டிருக்காது. எந்த பக்கம் போனா சார்? இந்த பக்கமாக போனா. இந்த வழி எங்கே போகுது தெரியாது சார். நிக்கல், அவங்கள கேளு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். இந்த இந்த வழி எங்கே போகுது? இது பீச் பக்கம் போகும் சார். பீச் பக்கமா? பசங்க ஷூல கூட மணல் இருந்தது. இப்போ புரியுது. சீக்கிரம் வாங்க. ரோஹன், ரோஹன், என் குழந்தைய விட்டுடுங்க, என் குழந்தைய விட்டுடுங்க. அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சான்? அந்த 4 அப்பாவி குழந்தைங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணாங்க? அவங்கள உங்களோட அம்மா நிர்மலா எதுக்கு கடத்திட்டு போனா? நீ என்ன பேசுற? என்னோட அம்மா அந்த மாதிரி செய்யவே மாட்டாங்க. அவங்க அப்படிதான் செஞ்சாங்க. ரவுடிங்க எங்க பின்னாடி இருந்தாங்க. 2 பசங்க தண்ணியில விழுந்து இறந்து போயிட்டாங்க. நான் ஒருத்த அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். உச்சி வெயில்ல தெருவுல என்ன பிச்சை எடுக்க வச்சாங்க. பல வாரம் சோறு போடாம என்ன பட்டினி போட்டாங்க. ஆனா உன் பையனுக்கு சுலபமான மரணத்தை கொடுக்கறதுக்கு நீ சந்தோஷப்படணும். வேண்டாம் வேண்டாம், நீ ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. என்னோட அம்மா அந்த மாதிரிலாம் செய்யறவங்க கிடையாது. நான் முன்னாடி கையேந்தி கெஞ்சி கேட்டுக்கிறேன். யாரோ செஞ்ச பாவத்துக்கு ஏன் பிள்ளைய எதுக்காக தண்டிக்கிற? வாய மூடு, இல்லைன்னா உன்னையும் கொண்டுடுவேன், உன்னோட பையனையும் கொண்டுடுவேன். மம்மி, சிஐடி ரோஹன், குழந்தைய விட்டுடு. என்ன இல்லைன்னா காப்பாத்துங்க. சுட்டுருவேன். ஏய், காப்பாத்துங்க. கண்ணை கீழே இறக்கு. காப்பாத்துங்க. கண்ணை கீழே இறக்கு. என்ன கீழே காப்பாத்துங்க. போடுன்னு. ஏய், சொல்றது கேட்கலையா? கண்ணை கீழே போடு, இல்ல சுட்டுருவேன். வேண்டாம் வேண்டாம். என்ன கண்ணை கீழே போடு. காப்பாத்துங்க. கண்ணை தூரமா தள்ளி விடுன்னு. அம்மா காப்பாத்துங்க.
ரோஹன் 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 எழுந்துரு. என்ன சொன்ன? சாவுக்கு பயப்பட மாட்டியா? அப்ப எதுக்குடா ஓடுற? டேய் கயிட்ரா. அனுஜ் நீயா? நீ வெக்கப்படணும் அனுஜ். உன்னை நாங்க ரொம்பவே நம்பினோம். ஆனா நீ எங்க நம்பிக்கையே சுக்கு நூறா உடைச்சிட்டியே. சின்ன வயசுல நான் பட்ட கஷ்டத்துக்கு நான் பழி வாங்கணும்னு தான் இப்படி எல்லாம் பண்ணணும்னு நினச்சேன். என்னோட உண்மையான பேர் ஜாய். உன்னோட அம்மாவால் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் என்னை விட்டு போனாங்க. அங்கேருந்து என்னை தூக்கிட்டு போனவன் என்னை நடு ரோட்டில் பிச்சை எடுக்க வச்சான். ஆனால் நான் அவனோட பாஸையே கொண்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன். அன்னையிலேருந்து நிர்மலாவை பழி வாங்கணும்னு துடிச்சேன். நிர்மலா கிடைக்காததால நீ அவங்க பொண்ணான ஆலியா மேல பழிய தீர்த்துக்கணும்னு நினைச்ச. அதனால ஆலியாவை பற்றின இன்ஃபர்மேஷனை எடுத்தேன். அவங்க மறுபடியும் அனாத ஆசிரமம் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்றது எப்போ எனக்கு தெரிஞ்சதோ அப்போவே இந்த டீலை முடிக்கணும்னு நான் முழு முயற்சியும் எடுத்தேன். ஃபண்ட்ரைசர் ப்ரோக்ராம் நடக்கும்போது 4 பசங்களை அனுப்பி நீ ரோஹனை கூப்பிட்ட. ஆனால் அந்த இடத்துல சாந்தா வந்துட்டா. நான் சாந்தாவை கொல்லணும்னு நினைக்கல. ஆனால் அவள் என்னோட வேலையில் குறுக்க வந்துட்டு இருந்தா. அதனால என் வழியிலேருந்து அவளை தூக்கிட்டேன். நீ நல்லா தான் உழைச்சிருக்க உன் பழைய தீர்த்துக்கிறதுக்காக. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க, உன்னோட கசப்பான குழந்தை பருவத்துக்கும் நிர்மலாக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அந்த குற்றவாளிங்க அவங்கள கொலை பண்ணிட்டு அவங்களோட அனாதாசிரமத்து கீழே புதைச்சி வச்சுட்டாங்க. எங்க அம்மாவுக்கு இவ்வளவு மோசமான மரணமா? ராகேஷ் அவங்க என்ன சொல்றாங்க சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. தயவு செஞ்சு இந்த மாதிரி அழுதுட்டு இருக்காத ப்ளீஸ். இல்லை, இது உண்மை கிடையாது. இதுதான் உண்மை. என்னைக்கு அந்த குரூப்ல இருக்கிற பாஸை நீ கொன்னியோ அன்னைக்கே உன் பழிய நீ தீர்த்துக்கிட்ட. நல்ல வேளை நீ ரோஹன் கூட எந்த தப்பும் பண்ணல. இல்லைனா காலம் பூரா உன்னை நீயே மன்னிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். உண்மையிலேயே நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். முடிஞ்சா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இனி மற்ற மன்னிப்பு எல்லாத்தையும் கோர்ட்டில் போய் கேட்டுக்கப்போ. கோர்ட்டுக்கு போய் உனக்கு நடந்த கஷ்டங்களை எடுத்து சொல்லு. கதையை கேட்டு ஜட்ஜ் கொஞ்சம் இறக்கம் காட்டட்டும்.